வாங்க அருமையான பிரியாணி செய்யலாங்க. சிக்கன் பிரியாணி. பிரியாணி ஸ்பைசஸோடவே வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் மிளகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வர மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பவுட்ரு எல்லாத்தையுமே அதிலே போட்டுருங்க. அதோடவே 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டு தக்காளி 1 கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். பச்சை வாசனைலாம் போனதும் சிக்கனும் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்படியே வேகட்டும். அதோடவே கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டு எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம்னா 1க்கு டபுளாக தான் தண்ணி விடுவோம். 1 கிளாஸ் தண்ணி குறைச்சி விட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு தக்காளி போடுங்க போதும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்ருங்க. 3/4 பாகம் வெந்ததும் தம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி கம்மியாக ஊற்ற சொன்னேன். அப்போ தான் அரிசி நம்மளுக்கு குழையாமல் நல்லா பொல பொலன்னு அருமையாக வரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.